ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். சங்கீதம் 22 வசனம் 24. பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, எந்த ஒரு மனுஷன் உபத்திரவப்பட்டாலும் அதை அற்பமாக எண்ணாதபடி அவர் என்ன பண்ணுறாரு, அதை அருவறுத்து அப்படியே கண்டு காணாமல் போயிடாதபடி தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் அவன் தம்மை நோக்கி அவன் கூப்பிடும்போது அவனை கேட்டருளினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இது உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே போடப்பட்டிருக்கு 7ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் வசனத்தில் பின்னால் பாருங்கள், விசாலமும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் அவர்களை விடுதலையாக்கவும் அவர்களுடைய அந்த தேசத்தின் நீக்கி நான் பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அப்படின்னு சொல்கிறார். அவங்களுடைய ஒடுக்குதலை நான் கண்டேன், அவங்களுடைய கூக்குரல் தேவ சந்நிதியில் எட்டிற்று அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ வேதனையோடு சொல்கிறார். அதனால தான் நான் அவங்கள விடுவிக்கிறதுக்காக உன்னை ஒரு தலைவனாக நான் உன்னை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறத பார்க்குறோம். நீங்களும் நானும் உபத்திரவப்படும் போது அவர் பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் அல்ல. எத்தனையோ உபத்திரவங்களை அவங்கள கடந்து வந்தாங்க. இந்த இடத்துல கண்ணோக்கமாக இருக்கிற தேவன் அப்படின்னா, நான் முகத்தை மறைக்கிறது இல்லை, அவர் முகத்தை மறைக்காத ஆண்டவர். அவர்கள் படுற உபத்திரவத்தை பார்த்து அவர்களை விடுவிப்பதற்காகவே இறங்கினேன்னு சொல்கிறார். ஒரு கூட்ட ஜனத்தை விடுவிப்பதற்காகவே அவர் இறங்கின ஆண்டவராக எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியம் இல்லை? அப்படியாய் கூட பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லா வழியிலையும் அழகாக ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்கள வழிநடத்தி வராரு. அவங்கள விடுவிக்க மாட்டேன்னு ராஜா சொல்கிறார் பார்வோன்னு, அவங்களுக்கு வாதைகளெல்லாம் அனுப்புகிறாரு. ஆனால் இந்த ஜனங்களை மட்டும் அவர் பாதுகாத்தார். எல்லா இடங்களிலும் பலவிதமான வாதைகள் இருக்குது. ஆனால் இஸ்ரவேல் இருக்கிற கூடாரங்களில், இஸ்ரவேல் இருக்கிற தேசத்தில் எந்த வாதையும் வராதபடி அவர்களை பாதுகாத்தார். அப்படியாய் செங்கடலை பிளந்து அவர்களை கொண்டு வரார். அப்புறம் பின்னாடியே துரத்திட்டு வந்த பார்வோனின் சேனையை செங்கடலில் அமிழ்ந்து போகும்படியாக செய்கிறார். அப்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் எவ்வளவு அழகாய் பார்த்து 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 தன்னுடைய முகத்தை அவர்கள் மேல் வைத்து கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு கிருபைகளை கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்குறோம். இது என்னாகமத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய உபத்திரவத்தை அவர் நினைவு கூர்றான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போதும் நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி கூப்பிடும்போது, அதை தான் இதில் போட்டிருக்கேன். உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் தான், கூப்பிடாமல் இருந்தாலும் அல்ல, கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அவர்களை விடுவிக்கவும் அவர்களை பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தரிசித்து ஆண்டவரிடத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உபத்திரவமாக இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அதன் மூலம் அவருக்கு நம்மை நீக்கும்படியாக, உபத்திரத்தின் விடுதலை அளிக்கும்படியாக நம்முடைய முகத்தை நம் மீது கண்ணோக்கமாக இருக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன்.
ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் உம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் கேட்டருளி விடுதலையாக்குகிற தேவன் ஆண்டவரே. அப்படியா இஸ்ரவேல் மக்களை நீர் விடுதலையாக்கி நீர் ஆண்டவரே. தகப்பனை எங்களையும் கூட கத்தாவே எந்தெந்த வகையிலே யார் யார் கட்டுண்டு கிடக்கிறார்களோ, உபத்திரவப்பட்டு கிடக்கிறார்களோ, அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும்போது உடனே உம்முடைய முகத்தை கத்தாவே மறைக்காமல் அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரும் பெற்று வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மத்தேயு 8:17. இன்றைய கேள்வி, எதை எதோடு இணைத்தால் என்னவாகும்? எதை எதோடு இணைத்தால் என்னவாகும்?